வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாரதாரன் பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் சாரீ கலெக்ஷன். ஃபுல் சாரீங்கும் போது உங்களுக்கு மிஸ்பிரிண்டிங்கில் வர ஃபுல் சாரீ. சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 450. இதில் என்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி சாஃப்ட் சில்க்கு, இன்னொன்று பியோர் லினன் காட்டன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஷ்யூ மெட்டீரியல். இந்த மூணுமே மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கு. சாரியோட ரேட்டு 450. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாரீ எல்லாருக்குமே வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபேன்சியாக இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெயிலுக்குமே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். இது ரெட்டப்பட்ட பார்டரில் பியோர் லினன் காட்டனில் வந்திருக்கு. சாரீ பல்லு வித் ப்ளவுஸோடு அவைலபிளாக இருக்குது. சாரீ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரி நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்க்கு தான் கொடுக்குறோம். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இது ரெட்டப்பட்ட பார்டரில் பியோர் லினன் காட்டன். இது பார்த்தீங்கன்னா செமி சில்க், அதாவது உங்களுக்கு பனாரசி டைப் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசியிலேருந்து பனாரசி டைப்பு அதே பேட்டர்னில் உங்களுக்கு 450 உங்களுக்கு சாரியுடைய பேட்டர்ன் கொண்டு வந்துருக்காங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாரியுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பியோர் பனாரசியில் 12,000 13,000 அப்படி வர்ற டிசைனை இதில் கொண்டு வந்துருக்குறாங்க. சாரியுடைய ரேட்டு நம்ம 450 தான் கொடுக்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். பல்லு வித் ப்ளவுஸோட எல்லா சாரிலையுமே வந்துடும். ப்ளவுஸ், பல்லு, சாரியுடைய ஃபுல் வியூ. நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்கள், இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த சாரீ வேர் பண்ணி நிறைய கஸ்டமர் ஃபோட்டோவே செட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகான ஒரு பேட்டர்ன். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் மட்டும்தான் வந்திருக்கு. போன டைம் ஒரு 6 கலர் வந்துச்சு. மீனா ஒர்க்கோட சூப்பராக இருக்குது பாருங்கள். சாரியுடைய பல்லு, ப்ளவுஸ் வந்து ஜக்கார்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூவில் உங்களுக்கு காட்டன் டைப்பு. சின்ன சின்ன மிஸ்டேக் கண்டிப்பாக இருக்கும். இருக்க போய் தான் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த பீஸ் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும் 2000 பக்கம் வரும். ஆனால் இதில் வந்து சின்ன மிஸ்பிரிண்டிங் இருக்கிறதுனால நமக்கு இது கொடுக்குறாங்க. சாரிக்கு ரன்னிங்கில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சாரியாக இருக்குது. எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் இந்த சாரீ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரன்னிங்கில் ப்ளவுஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் செப்பரேட்டாக ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. எல்லோவில் மீனா ஒர்க்கு. சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் வரும். சாரியுடைய பல்லு, பல்லுலேயே உங்களுக்கு மீனா ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் சாரீ. இந்த வெயிலுக்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். கசகசெல்லாம் இருக்காது. பியோர் தசர் சில்க்கு. தசர் சில்கில் 2 கலர் வந்திருக்கு. இது ஒரு கலர். இதில் நமக்கு பல்லு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் வரும். அதாவது லைன்ஸ் மட்டும்தான் வரும். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸு 2 கலர் இருக்குது. 2 கலர் காமிக்கிறேன். இது வந்து ஒரு மாம்பழ ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இனி ஒரு கலர் இருக்குது. இது ஒரு கலர். 2 கலரில் எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அப்படியே டபுள் ஷேடில் சூப்பராக இருக்கும். இதுவுமே தசர் சில்க்கு தான். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை வாஷ் தான் கொடுக்கணும். இந்த ப்ளூ கலரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை வாஷ் கொடுங்க. சாரீ அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சில்க் சாரீ லுக்கு. சாரீ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை வாஷ் கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா இந்த கலர் மேட்சிங்க்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக வீட்டில் வாஷ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் அதில் உள்ள கலர் ஃபேட் ஆகும். அதனால் நீங்கள் ட்ரை வாஷ் கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். 450 ரூபாய்க்கு வாங்கி ட்ரை வாஷ் கொடுக்கவும் அப்படின்னா யோசிக்காதீங்க. இதனுடைய கிளாத்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 2000 பக்கம் வரும். நம்ம மிஸ்பிரிண்டிங்னால 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு சில சாரீ கலர் மட்டும்தான் ட்ரை வாஷ் கொடுக்கணும். இதெல்லாம் நார்மலாக நீங்கள் வீட்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதாவது எந்த சில்க் சாரிலையும் சரி, எந்த ஒரு பியோர் காட்டன்லேயும் சரி, அந்த மெயின் அதாவது மேலே இருக்கிற கலர் மட்டும் போகும். மற்றபடி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது இல்லை நான் ஃபஸ்ட்டு ட்ரை வாஷே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை வாஷ் கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சாரியுடைய பல்லு. இதெல்லாம் பியோர் தசர் சில்க்கு. இது தசர் சில்கில் ஒரு டபுள் ஷேடில் டபுள் டிசைன். பல்லு வந்து சிம்பிளாக தான் வரும். தசர் சில்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிராண்டாலாம் வராது. இந்த மாதிரி நீட்டாக தான் இருக்கும். ஆனால் சாரீ வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். சாரீ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மாற்றி வச்சிருக்காங்க போல. இதுதான் முன்பக்கம்.
அந்த சாரியுடைய டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு. நம்ம பாருங்கள் மாற்றி போட்டிருந்தா கூட அந்த பின்னாடி இருக்கிற த்ரெட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியவே செய்யாது. ஃபினிஷிங் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான் இதனுடைய குவாலிட்டி. இதெல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை வாஷ் பண்ணிக்கோங்க. சாரியுடைய பேட்டர்ன் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல திக்கு ஜரி, அந்த ஜரி பாருங்களேன், அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாஃப்ட் சில்கில் வர ஜரி மாதிரி இருக்கும். சாரி பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகான டிசைன் கொடுத்துருக்குறாங்க. பேரட் க்ரீன், இந்த க்ரீன் கலர் யார் கட்டினாலும் அழகாக இருக்கும். ஆனால் ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்டாக நீங்கள் ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டிங் அந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பல்லு சிம்பிளாக வருது. நெக்ஸ்ட்டு இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரீ. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். இது ஃப்ராக் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அம்பர்லா டைப் சுடி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது சாட்டினில் வரும் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே. 450க்கு நல்ல ஒர்த்தான ஒரு சாரீ. இந்த சாரீலாம் பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியில் அழகான ஒரு சாரீ. பல்லு வித் ப்ளவுஸோடு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இது ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா கலர் பேட்டர்ன். இதெல்லாம் 1000க்கு மேலே வர சாரீ தான். நமக்கு வந்து இந்த மிஸ் பிரிண்டிங்னால ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. சாரியே பல்லு. இப்போ நான் ஒரு கேரட் ஆரஞ்சு போட்டிருந்தேன் இல்லையா, அதே பேட்டர்னில் டிஷ்யூவில் நம்ம சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ரன்னிங்கில் ப்ளவுஸ்ன்னு சொன்னேன், அதே பேட்டர்னில் எல்லோ. இந்த காட்டன் டைப்பு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டைப். பாருங்க அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வெயிலுக்கெல்லாம். ரிச் பல்லுவோட ப்ளவுஸ் உங்களுக்கு வரும். இந்த சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சாரி ஃபுல்லாகவே சிம்பிள் டிசைன், நல்லா கிராண்ட் பல்லுவோட கொடுத்துருக்குறாங்க வித் ப்ளவுஸோட. நல்லா ஆனியன் பிங்க்கு. இது பார்த்தீங்கன்னா எப்படி கலர், நம்ம உஜாலா சொக்கி நீளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கலர். சாரி டபுள் சைடு பார்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் லாங் பார்டர். இதெல்லாம் 450க்குனா சான்ஸே இல்லைங்க. அருமையான ஒரு டிசைன், அழகான ப்ளவுஸ், நல்ல ஒரு பல்லு. இதே கலர் காம்பினேஷனில் நான் ஒரு சாரீ வச்சுருக்கேன். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் இதே கலர் காம்பினேஷன் இந்த பண்டலில் வந்தது தான் எடுத்தது. அழகாக இருக்கும். நம்ம எப்போவும் மிஸ் பிரிண்டிங் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது. போன டைமில் நான் இந்த கலர் எடுத்தேன், ஆனால் நான் இது எதுவுமே பண்ணலை. அப்படியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே ஒரு ஃபேனில் போட்டுட்டு மறுபடியும் மடிச்சு வச்சிட்டேன். ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன்லாம் கண்டிப்பாக வந்து ட்ரை வாஷ் தான் கொடுக்கணும். அது டசர் சில்கில் நல்ல காஸ்ட்லியான ஒரு சாரீ. நான் ப்ளவுஸ் கூட எதுவுமே பண்ணலை, அப்படியே வச்சுருக்கேன். சாரியுடைய ப்ளவுஸ் பட்டு மாதிரி இருப்பாருங்க. அடுத்தது மணிப்பூர் காட்டன். இதெல்லாம் நீங்கள் நார்மலாகவே வாஷ் பண்ணிக்கலாம். மணிப்பூர் காட்டனில் உங்களுக்கு வந்து மீனா ஒர்க்கு 450 தான். நெக்ஸ்ட்டு இது ஒரு பேட்டர்ன். ஏன்னா உங்களுக்கு சாரீ நீங்கள் கையில் வாங்கும் போதே தெரிஞ்சிடும் இது ட்ரை வாஷ் பண்ணுறதா இல்லை நார்மல் வாஷ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது. சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு கலர், அழகான ஒரு ப்ளவுஸ். அடி எலிஃபண்ட் டிசைன் போட்டுருக்குறாங்க. டசர் சில்க்லேயே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் ஒரு சாரீ. இதெல்லாம் ட்ரை வாஷ் சாரீ. டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே என்ன ரேட்டுங்கிறது உங்களுக்கு வெப்சைட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதில் பேட்டர்ன் பாருங்கள் இப்படி வரும். இது சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். மாற்றி மடிச்சிருக்காங்க, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காமிக்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மடிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இது அப்படி பேக் சைடு காமிச்சா உங்களுக்கு இதோட லுக்கு தெரியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ மெட்டீரியலில் உங்களுக்கு இந்த சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டாட் டிசைன் வந்து அழகாக உங்களுக்கு பல்லு வித் ப்ளவுஸோடு இருக்குது. சேம் அதே பேட்டர்னில் ஒரு சிலர் வந்து ஃபுல்லாக எனக்கு டிசைன் வேண்டாப்பா,
எனக்கு பிளெயினாக வந்து பார்டர் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சாரி அழகாக இருக்குது பாருங்கள் கோல்டனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலர் டபுள் ஷேடில் இருக்குது. இந்த சாரீலாம் டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வெளியில் எடுத்திங்கன்னா நல்லா காஸ்ட்லியாக இருக்கும். மிஸ்பிரிண்டிங் சாரியில் எடுக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். பிஸ்தா க்ரீன், ஒரு சிலரில் ரன்னிங் ப்ளவுஸ் வரும், ஒரு சிலர் செப்பரேட் ப்ளவுஸ் வருது. ப்ளூ கலர், ப்ளூவெல்லாம் இதில் சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வேர் பண்ணிட்டு போங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பல்லு. சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைனில் வந்துடும். இன்னொன்று பனாரசி, இதுவுமே மேக்ஸிமம் ட்ரை வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஃபுல் உங்களுக்கு பனாரசி ஒர்க்கு இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது நமக்கு பண்டலில் வந்ததுனால கொஞ்சம் சுருக்காக இருக்குது. ஒரே ஒரு டைம் நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. இதில் 2 கலர் இருக்குது. இது ஒரு பேட்டர்ன். இதெல்லாம் 450 ரூபாய்க்குலாம் சான்ஸே இல்லை. சாரி அவ்வளோ அழகாக இருக்கும் வித் ப்ளவுஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி ஒர்க்கு தான். இதில் இன்னொரு கலர் காமிக்கிறேன். இது மட்டும் நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா டபுள் கலர் காம்பினேஷனாக வந்ததுனால. பல்லு ஒட்டிக்கும் பார்த்தீங்கன்னா கிராண்ட். இப்போ நான் காமிச்ச பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். 450 தான். நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் சாரீ. இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக வேர் பண்ணலாம். இதில் ரன்னிங்கில் ப்ளவுஸ் வரும். ரன்னிங்கில் நீங்கள் போடுறத விட நான் இதில் ஒரு கலர் வச்சுருக்கிறேன். அந்த ரவுண்ட் டிசைனில் ஒரு கலர் வந்துருக்கு பார்த்தீங்களா த்ரெட்டில், அந்த கலரில் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குஞ்சலம் டிசைன் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு த்ரெட்டு விட்டுருக்காங்க. குஞ்சலம் வேணுங்கிறவங்க நீங்கள் டெய்லரிங் ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு ஓரம் அடித்தா தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு ஓரம் அடிச்சுடுங்க. இது சாரியுடைய ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் போட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இது போட்டுக்கோங்க. இல்லை கான்ட்ராஸ்ட்டாக இனிமேல் லுக்காக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் போட்டுருங்க. இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் டிஷ்யூ மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக அப்படிலாம் இருக்காது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கஞ்சி போட்டால் எப்படி கொஞ்சம் முறமுறப்பாக இருக்கும், அதே மாதிரி இருக்கும் இந்த சாரீ. வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. அதுலேயே பிங்க்கு சேம் அதே மாதிரி பல்லு வித் ப்ளவுஸோடு வந்துடும். நீங்கள் வேணுங்கிறவங்க பிங்க் கலரில் கூட ப்ளவுஸ் போட்டுக்கலாம். சேம் அதே பேட்டர்னில் ப்ளூ வித் ரெட்டு 450 தான் வரும். இது பியோர் மணிப்பூர் காட்டன்லேயே உங்களுக்கு அழகான ஒரு நெட்டடுங்கும் போது உங்களுக்கு என்ன ரேட் வருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பல்லு லைட் சாட்டினில் உங்களுக்கு சாரிடி பார்டர் வந்துடும். இது சாரிடி ப்ளவுஸு. வார்லி பிரிண்ட் டைப்பில் 2 கலர் வந்திருக்கு. ஒன்று பிளாக்கு, இன்னொன்று ரெட்டு. சாரிக்கு பல்லு ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக இருக்கும். காமிச்சிடுறேன், இங்கே பாருங்கள் பல்லு. இதுலேயே பல்லு டிசைன் காமிச்சிடுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டான சாரி மிஸ் பண்ணிடுறாங்க. கடன் புக் பண்ணிக்கோங்க. பல்லு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சாரி. இது சாஃப்ட் காட்டன் டைப்பில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 தான் வரும். சாரியுடைய ரேட்டு. பல்லு ப்ளவுஸ் மட்டும் காமிச்சிடுறேன். நல்ல சாஃப்ட்டு பல்லு. ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் தான் வரும். ரன்னிங்கில் நீங்கள் கட் பண்ண வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் பெரிய சாரியாகவே நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரில் ரெட் கலரில் ப்ளவுஸுன்னு தான் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிவ்யூ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.